அன்புள்ளம் கொண்ட ரிஷபராசி அன்பர்களே, இதில் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல ஏற்றமான காலங்களா இருக்கும். அதுவும் உங்களுக்கு ஆகஸ்ட் வரைக்கும் பார்த்தீங்கன்னா, பொருளாதாரத்தில மிக நல்ல காலங்களா இருக்கும். நல்ல பொருளாதார ரீதியா உங்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். அதுவும் இந்த ராசியை சேர்ந்தவங்க அதிகமான பேர் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. பிஸ்னஸ் மேனா இருக்கும். அதனால இந்த ராசியை சேர்ந்தல ஏன்னா இந்த ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல 10ஆம் இடத்துக்கு அதிபதி சனி பகவான். ஆனா 11ஆம் இடத்துக்கு அதிபதி குரு பகவான். அதனால நெறையா பேர வச்சு மெயின்டெயின் பண்ணக்கூடிய அந்த சர்வீஸ் ஓரியன்டடான பிசினஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு சில பேர் இரும்பு சம்மந்தப்பட்ட தொழில்கள் நடத்தக்கூடியவங்களா இருப்பீங்க. ஒரு சில பேர் ஃபேன்சி ஸ்டோர்ஸு அது மாரி வச்சிருக்கக்கூடியவங்களா இருப்பீங்க. இந்த மாரி இருக்கக்கூடிய இந்த ராசியை சேர்ந்தவங்க எல்லாருக்குமே புதிய முதலீடுகள் லாபங்கள் தரும். நீங்க புதுசா ஆரம்பிச்ச கம்பெனியோ, விஷயங்களோ, லாபங்கள் நிச்சயமா உங்கள தேடி கொண்டு குடுக்கும். அது மட்டும் இல்லாம இந்த ராசியில சேர்ந்தவங்க பல பேர் மீடியால இருப்பாங்க. மீடியால இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாமும் நல்ல காலங்களா இருக்கும். இந்த ம ராசிய பொறுத்தளவு இதுக்கு 7வது வீட்டுக்கு அதிபதி செவ்வாய் அப்படின்றதுனால, இந்த வருஷத்துல உங்களுக்கு குடும்பத்துல ஒரு சில சிக்கல்கள் வரும். கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகள் வரும். ஆனா நீங்கிடும். கவலைப்பட வேணாம். ஏன்னா 2ஆம் இடத்துலேருந்து 3ஆம் இடத்துக்கு போகக்கூடிய குரு பகவான் இந்த வருஷ கடைசியில திரும்ப 7ஆம் வீட்ட பார்க்குறார். அதனால உங்களுக்கு அதில காம்ப்ரமைஸ் ஆயிடும். வருஷ ஆரம்பத்தில ஒரு சில பிரச்சனைகள் இருந்தாலும் வருஷ கடைசியில உங்களுக்கு அது நிவர்த்தி ஆயிடும். ஸோ அதனால அத பத்தி கவலைப்பட வேணாம். இந்த வருஷத்த பொறுத்தளவுல உங்களுக்கு இப்ப கடந்த வருஷம் கஷ்டப்பட்டுருப்பீங்க. நெறையா கஷ்டப்பட்டுருப்பீங்க. புதுசா ஆரம்பிக்கணும் அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு டிலே ஆயிட்டே வந்திருக்கும். புது ப்ராஜெக்ட் எதுவுமே இல்ல. நீங்க ப்ரமோஷன் இந்த மாரிலாம் கண்ண கட்டி காட்டுல விட்ட மாரி இருக்கும். அடுத்து என்ன பண்ண போறோம்னே தெரியாது. நீங்க ப்ரமோஷனும் வரல, இல்ல வேற கம்பெனிக்கு ட்ரை பண்றான்னு அப்ளை பண்ணியிருப்பீங்க. பதிலே இருந்திருக்காது. ரெஸ்பான்ஸ் இல்லாம இருந்திருக்கும். அது என்ன ரிசல்ட்ன்னே தெரியாத அந்த கண்டிஷன் இருந்திருக்கும். உங்களுக்கெல்லாம் விடிவு காலம் வரப்போறது. நீங்க நெனச்சா மாரி உங்களுக்கு ப்ரமோஷனோ, வேற வேலையோ, பதவி உயர்வோ இதெல்லாம் கிடைக்க போறது. பொருளாதார ரீதியா அது ஏற்றமா இருக்கும். அதனால உங்களுக்கு ஃபினான்ஷியலா நீங்க இதுவரைக்கும் இருந்த கஷ்டங்கள் எல்லாமே தீரப்போறது அப்படின்னு நெனச்சுங்க. குடும்பத்திலயும் ஏற்கனவே பிரச்சனையா இருந்திருக்கும். அதெல்லாம் இப்ப தீரும். அதெல்லாம் இந்த வருஷத்துல தீர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இப்ப கருத்து வேறுபாடுகள் மூலமா பிரிஞ்சிருந்தா, நீங்க பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு இது நல்ல வருஷமா இருக்கு. நீங்க பேச்சுவார்த்தை நடத்துனீங்கன்னா சக்சஸ் ஆறதுக்கு, அதுவும் மே மாசத்துலேருந்து செப்டம்பர் மாசத்துக்குள்ள இந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னா, அதெல்லாம் ஜெயிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மிக மிக அதிகம்.